கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முடிவை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில இது முடியுமா? என் வாழ்க்கையில தீராத பிரச்சனையா இருக்கிறதே, இந்த போதை பகுதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே, இந்த சிகரெட் பகுதியிலிருந்து விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி சில பிள்ளைகள் நம்ம தவித்துக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. என் வாழ்க்கையில கூட அநேகர் வருஷங்களுக்கு முன்பதாக நான் எப்படி பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா, இதே மாதிரி தான், உங்களை மாதிரி தான், குடிப்பழக்கத்திலையும் சிகரெட் பழக்கத்திலையோ போதை பழக்கத்திலையோ அடிமைப்பட்டு போய் கொண்டிருந்தேன். இது யாராலையும் மூக்கி தீர்க்க முடியாதா? யாரால தீர்க்க முடியும் அப்படி சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை நிமித்தமாய் நான் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் பாக்கெட் நான் பிடிப்பேங்க. அப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கையில, அப்படிப்பட்ட பாவப்பட்ட வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்தவித தெய்வங்களும் எனக்கு பதிலளிக்கல. எந்தவித தெய்வங்களும் என்னால அந்த குடி பக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியல, அந்த சிகரெட் பக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் மத்தியில் அநேகருக்கு சாட்சியாகவும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கிற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை வைத்திருக்கிறார். நீங்களும் கூட அநேகரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கணும், எனக்கு இந்த போதை பகுதியிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி யாரையும் தேடிக்கொண்டிருக்கிறீங்க, யாரையும் வணங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு சுகம் தருவேன் என்று வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவத்துல, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, இயேசு நோக்கி கூப்பிடும் போது, இயேசு நோக்கி பார்க்கும் போது, என் வாழ்க்கையில செய்த அற்புதம், என் வாழ்க்கையில செய்த நன்மைகள் உங்க வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வாசியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.